ഗംഗൈ കൊണ്ട ചോളപുരത്ത് ബി.ജെ.പി. നേതാവ് അണ്ണാമലൈ സംസാരിക്കുന്നു. തത്സമയം காலகட்டத்தில் உலகத்தையே ஆண்ட ஒரு மாபெரும் ஒரு நிலம். 1012 ஆரம்பிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் 1025 கட்டி முடிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம். பாரதத்தினுடைய தன்மையை, பாரதத்திலிருந்து உலகத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை எல்லாம் பறைசாற்றிய நிலம். இன்னைக்கு மிக பெருமையாக இருக்கிறது. நாங்களும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இங்கிலாந்து வெற்றி பயணத்தை முடித்துவிட்டு, மாலத்தீவு வெற்றி பயணத்தை முடித்துவிட்டு நேரடியாக நம்முடைய தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதிலும் நேரடியாக நேற்று தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்துவிட்டு நேரடியாக கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர்றாங்க. இங்கே வந்த பிறகு மாபெரும் மன்னன் ராஜேந்திர சோழன் அவர்கள் திருவாதிரை நட்சத்திரம், இன்னைக்கு தமிழ் கேலண்டர் இங்கிலீஷ் கேலண்டர் மெர்ஜ் பண்ணும்போது 23 ஜூலை இந்த ஆண்டு திருவாதிரை நட்சத்திரம் வந்துச்சு. திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த மத்திய அரசினுடைய விழா இன்னைக்கு 27ஆம் தேதி முடிவுக்கு வருது. பிரதமர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. 1000 ஆண்டுகள் இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டு 1000 ஆண்டுகள் ஆகுது. கடாரம் தேசத்தை ராஜேந்திர சோழனுடைய படைகள் அதை ஆட்கொண்டு 1000 ஆண்டுகள் ஆகுது. அதையெல்லாம் கௌரவிக்கும் விதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி ஒரு மத்திய அரசு நாணயத்தை வெளியிடுறாங்க, ஒரு கரன்சி வெளியிடுறாங்க, காயின் வெளியிடுறாங்க. அதுவும் நமக்கு பெருமை. நம்முடைய ஐயா மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் சின்மயா மிஷனோடு இணைந்து பகவத்கீதையை முழுவதுமாக தமிழ் வரிகளில், தமிழ் வார்த்தைகளில், இளையராஜா ஐயாவுடைய இசையில் இன்றைக்கி மேடையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வெளியிடுறாங்க. இதெல்லாம் நமக்கு பெருமை. அதை தாண்டி 23 ஜூலையிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 4 நாட்கள் எல்லா இடத்திலும் கூட ஏஎஸ்ஐ அவர்கள் நடத்தக்கூடிய கலை நிகழ்ச்சி, கலாச்சார நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது. 34 ஆதீனங்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி 29 ஆதீனங்கள் பங்கு பெறக்கூடிய மேடை நிகழ்வு நடக்குது. அதிலும் பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கிறாங்க. நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா முருகன் அவர்கள், நம்முடைய மாநிலத்துடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிரதமரோடு திருச்சியில் இருக்கிறாங்க. ஸோ பிரதமர் அவர்கள் இங்கே கங்கை கொண்ட சோழபுரம் வந்த பிறகு அவர்களும் இந்த மேடை நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்க. எங்களுடைய தலைவர்கள், குறிப்பாக எங்களுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தன் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட தலைவி, மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் கடுமையாக உழைத்து பிரதமர் அவர்களுக்கு 50,000க்கு மேலே தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு ஹெலிபேடிலிருந்து கோவில் வரை கொடுக்கிருக்கிறாங்க. அதே போல் நேற்று தூத்துக்குடியில் உற்சாகமான வரவேற்பு பார்த்தோம். லேட் நைட் திருச்சியிலையும் பார்த்தோம். மிகுந்த மகிழ்ச்சி. பிரதமர் அவர்கள் இங்கே வந்திருப்பார்.